சூர்யா சூர்யா, உன் கோபம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா நீ கொஞ்சம் இறங்கி வந்து யோசிச்சு பாரு. இந்த உலகத்துல எவ்வளவோ பசங்க, கெட்ட பசங்க, நல்ல பசங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மத்தியில ஒரு நல்ல பையனை கூட்டிட்டு வந்து நம்ம பாப்பாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் நம்மளால முடியாது சூர்யா. அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைக்கு மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, வீட்டுக்கார் கொடுமைன்னு எதுவுமே இருக்காது. எல்லாருமே தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குவாங்க நம்ம பாப்பாவை. என் தங்கச்சி நம்ம பாப்பாவை நல்லா பாத்துக்குவா. அது மட்டும் இல்ல, ஆதி மாப்பிளையும் நல்லா மாறிட்டாரு சூர்யா. நீ ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசி பாரு, உனக்கே புரியும். அப்பா, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்க விருப்பப்படி எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. ஆனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு இந்த ஆதித்யா ஊருக்காரவங்க மத்தியில எல்லாரும் முன்னாடியும் நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றீங்களா? இன்னைக்கு அவன் மாறிட்டானு இத்தனை பேர் அவனுக்காக சப்போர்ட்டுக்கு வரீங்க. அப்ப அன்னைக்கு அவன் பேசினதெல்லாம் பொய்யன் ஆயிருமா? ஐயோ சூர்யா, நான் அப்படியே சொல்ல வரலப்பா. நீங்க எப்படியோ சொல்லிக்கோங்கப்பா. எப்படியும் இப்ப நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு போய் நல்ல இன்னைக்கு பேசியிருப்பான், அவன் மனசே மாத்திருப்பான். ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. படிக்கணும், நல்ல படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு பெரிய கனவோட இருந்த பிள்ளைய உங்க சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. அதுவும் ஒரு தருதலைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. ஆனா இந்த தப்ப நீங்க பண்ணதுக்காக கண்டிப்பா ஒரு நாளும் வருத்தப்படதான்ப்பா போறீங்க. ஹலோ மிஸ்டர் சூர்யா. டாக்டர் வாங்க. என்ன சூர்யா, அது நீங்க பேசுறது 2 ஃப்ளோர் தாண்டி கேட்டுட்டு இருக்கு. எனக்கு நீங்க பேசுறது பிரச்சனை இல்ல. ஆனா உங்க அப்பா கிட்ட ஷாக்கிங்கான நியூஸ், அப்புறம் சும்மா தேவையில்லாம கத்தி பேசுறது அப்படிலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேல. அவர் மனசு ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? டாக்டர் சாரி டாக்டர், ஒரு கோபத்துல அப்படி பேசிட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன். சூர்யா, என்கிட்ட சாரி கேட்ட எந்த பிரயோஜனமும் இல்ல. நாளைக்கு உங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட தானே நீங்க கேட்பீங்க. அதுக்காக தான் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அவர் மனசு சந்தோஷமா வச்சுக்கிறது, அவரை நிம்மதியா வச்சுக்கிறது, அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுன்னு கொஞ்சம் நஞ்சம் அப்படியே செய்யுங்க. போக போக அப்படியே சரியாயிடுவாங்க. மதி சார். சார், இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? பரவாயில்ல சார், ஏதோ இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சில ஸ்கேன்ஸ், பிளட் டெஸ்ட் மட்டும் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்து ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு நல்ல பாசிட்டிவா இருந்தா நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போயிடலாம். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். எங்க என் புள்ள கல்யாணத்துல பார்க்காம போயிருவேணும்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். என் பையனுக்கும் சரி என் பொண்ணுக்கும் சரி யாருமே கிடையாது சார், நான் மட்டும்தான். அவங்க அம்மா இந்த பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துச்சு. வளர்ந்த பிள்ளைங்க தான், இருந்தாலும் அதுங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா சார், நீங்க வேணா பாருங்க. உங்க 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தை பிறந்து உங்க பேர குழந்தைங்களை கொஞ்சம் அவங்களை எல்லாம் ஸ்கூல் கூட்டிட்டு போற லெவலுக்கு நீங்க இருப்பீங்க பாருங்க. நல்லா சந்தோஷமா இருங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான் பாருங்க, நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருங்க. மனசெல்லாம் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்க சார். சூர்யா பாத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரிங்க சார். பிரின்சி மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பிரின்சி. என்னோட ஸ்கெடியூல் படி இந்த வீக் ஏதாவது மேக்கப் இருக்கா? இருக்கு மேம். 2 டேஸ் கழிச்சு ஒரு பிரைடல் மேக்கப் இருக்கு, மதுரைக்கு போகணும். ஆமாமா கரெக்ட். பிரைட் பேர் கூட கனிமொழியில. எஸ் மேம், அவங்களுக்கு தான். ஓகே, அப்புறம் வேற ஏதாவது? அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு மெட்டர்னிட்டி மேக்கப் இருக்கு மேம். பிரெக்னன்சி போட்டோ ஷூட்க்கு கூட கேட்டிருந்தாங்களே, கஸ்டமர் நேம் லதா. ஓகே ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த வீக் ஒன்று, அடுத்த வீக் ஒன்று, அவ்வளோதானே? ஆமாம் மேம். சரி ஓகே, எனக்கு இந்த டீடைல்ஸை மட்டும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே மேம். சாய் மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பிரின்சி. அப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு எந்த புக்கிங்ஸும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கு, நான் படிக்கணும். ஓகே மேம். பிரின்சி, இப்போ எதுவும் சர்வீஸ் இல்லைல்ல? சர்வீஸ் உள்ள போயிட்டு இருக்கு மேம். ஃபேஷியல், ஹேர் கட், த்ரெட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்கு. சிவானி மேமும் சுபஸ்ரீ மேமும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, பார்த்துக்கோங்க. நான் இப்போ அக்காவோட பொட்டிக்கு தான் போகிறேன். அங்கே நிறைய பிரைடல் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, சாரீஸ், ஜுவல்ஸ் எல்லாமே. அதெல்லாம் நான் போய் செக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துட்டு வர போகிறேன். நான் தான் சர்வீஸ் பண்ணணும்னு பர்டிகுலராக யாராவது வந்து கேட்டாங்கன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. மற்றபடி சிவானி அவங்கள பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே மேம். ஜனனி, உனக்கு தான் செமஸ்டர் இருக்குல்ல, நீ போய் படி. நான் பிரைடல் சாரீஸ் அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் இங்கே அகாடமிக்கு அனுப்பி விட்டுறேன். இல்லை சாய், கிளைண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க. நான் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், எடுத்து வச்சுட்டு அப்புறமா போய் படிச்சுக்கிறேன். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நீ தானே கிளைண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற, உனக்கு தான் கிளைண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். மேம், எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா? என்ன பிரின்சி, புதுசாக டவுட் எல்லாம் கேளுங்க. இல்லை மேம், நீங்கள் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, சர்வீசஸ்லாம் வேறு எடுக்கிறீங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய அகாடமியை தனியாகவே ரன் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஏன் மேம் சம்மந்தமே இல்லாமல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்களும் தான் மேம் ஒரு பெரிய பொட்டிக் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. நிறைய பிரைடல் ஆர்டிஸ்ட்ரிக்கு சாரீஸ், ஜுவல்ஸ்னு சப்ளை எல்லாம் பண்றீங்க, அதுலயும் நிறைய சம்பாதிக்கிறீங்க. ஆனாலும் எதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA படிச்சுட்டு இருக்கீங்க? என்ன பிரின்சி, இதுதான் உங்க டவுட்டா? ஆமா மேம், தயவு செஞ்சு சொல்லுங்க, தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க மேக்கப் சம்பந்தமா படிச்சீங்கன்னாவது ஓகே, இது டெவலப் பண்றதுக்காக படிக்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஆனா இன்ஜினியரிங்க்கும் மேக்கப்புக்கும் என்ன மேம் சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே இல்லாம படிக்கிறீங்களே, அதுதான் எனக்கு புரியல.
அதே மாதிரி சாய் மேமும் அப்படிதான் படிக்கிறாங்க. அவங்களும் ஒரு பெரிய பொட்டிக் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நிறைய ஜுவல்ஸ் அண்ட் சாரீஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்றாங்க. இது பத்தாததுக்குன்னு இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு ஏன் எம்பிஏ படிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரின்சி, பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றது ஜனனியோட பேஷன். அதே மாதிரி பெரிய டிசைனர் ஆகணும்ன்றது என்னோட பேஷன். எங்க 2 பேரோட பேஷனையும் அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனா எங்க கையில ஏதாவது ஒரு டிகிரியாவது இருக்கணும்ன்றது எங்க அம்மாவோட ஆசை. சோ ஃபர்ஸ்ட் எங்களோட பேஷனை நிறைவேற்றிட்டு அப்புறம் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். வாவ், சூப்பர் மேம். எப்படி உங்க 2 பேருக்குள்ள இவ்ளோ ஃபயர் இருக்கு? சொல்ல போனா நீங்க 2 பேரும் சரியா தூங்குறதும் இல்ல, சரியா சாப்பிடுறதும் இல்ல. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க கதையில நீ கேட்காத பிரின்சி. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா ஏன்டா தெரிஞ்சுக்கிட்டோன்ற லெவலுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவ. என்ன மேம் சொல்றீங்க? புரியல எனக்கு. பிரின்சி, நீங்க பாக்குறது ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜனனி, ஒரு பெரிய டிசைனர் சாய், இப்படிதான் நீங்க பாக்குறீங்க. ஆனா எங்களோட கஷ்டமான லைஃப்ன்றது ரொம்ப பெருசு. அதெல்லாம் தாண்டி தான் நாங்க இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அந்த லைஃபை தயவு செஞ்சு நீங்க கேட்றாதீங்க. அது ரொம்ப கொடூரமானது. அதுதான் ஜனனி சொல்றா. அப்புறம் ஏன்டா கேட்டீங்கன்ற லெவலுக்கு ஃபீல் பண்ணுவீங்கன்னு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேம், குட் மார்னிங். வெல்கம் டு ஜனனி ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. என்ன மாதிரியான சர்வீசஸ் எடுக்க விரும்புறீங்க மேம்? எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டு ஃபேஷியல் பண்ணணும். மேம், நார்மல் ஃபேஷியலா இல்ல ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அட்டெண்ட் பண்ண போறீங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஃபேஷியல்ஸ் டிஃபர் ஆகும் மேம். ஹோ, ஓகே. ஆக்சுவலி எங்கள் அண்ணாக்கு தான் மேரேஜ். அவங்க ஃபங்க்ஷனுக்காக தான் நான் இப்போ ஃபேஷியல் பண்ண வந்திருக்கேன். என்னோட ஃபேஸ்க்கு எது சூட் ஆகும்னு உங்களால் சொல்ல முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், என் பேரு ஜனனி, இந்த அகாடமியோட ஓனர். நான் உங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கலாமா? எஸ், சொல்லுங்க. இன்கேஸ் நீங்க அட்டெண்ட் பண்ற ஃபங்க்ஷனுக்கு ட்ரெடிஷனலா போறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் அண்ட் உங்களோட ஸ்கின் டோனுக்கு நீங்க கோல்டன் ஃபேஷியல் பண்ணா பக்காவா இருப்பீங்க மேம். யா சாரி கட்டிட்டு தான் போறேன். அப்படியா? கோல்டன் ஃபேஷியலே போட்டா? கண்டிப்பா மேம். ஃபங்க்ஷன் முடிச்ச கையோட எனக்கு கால் பண்ணுவீங்க பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, உங்களை நம்பி கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், இல்லை நேராக வந்து உங்களை அடிக்கிறேன். நான் அப்பதான் தெரியும். தாராளமா. பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சொல்லுங்க. நான் என்னோட உழைப்பை நம்புறவ. நிறைய பேரோட ஃபேஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதை வச்சு சொல்றேன், உங்களுக்கு கோல்டன் ஃபேஷியல் கண்டிப்பா சூட் ஆகும்னு. சரி, ஓகே, எனக்கு அந்த ஃபேஷியலே பண்ணிடுங்க. யா, ஓகே. பிரின்சி, அவங்கள உள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே மேம். மேம் வாங்க. என்னடி என் வாயவே பார்த்துட்டு நிக்கிறேன்? வா போலாம். இல்லடி, பிரின்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே எனக்கு புரியுது. நம்ம பாஸ்ட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல, இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வந்து சந்தோஷமா ரொம்ப பெருமையா நிக்கிறோம்ல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. சாய், இப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நம்ம இன்னும் போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு. வா, ஓட ஆரம்பிக்கலாம். உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நிலை. நைனா, சின்ன குட்டி, 2 பேரும் சேர்ந்து பேசிட்டீங்களா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? மாமா, அம்மா எங்க? அம்மா கேன்டீன்ல கீழே டீ வாங்க போயிருக்கு தம்பி. சூர்யா தான் போறேன்னு சொன்னா. அம்மா தான் நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஓ, சரிங்க மாமா. அப்புறம் அதான் கேட்டனே, 2 பேரும் கலந்து பேசி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அம்மா அப்பா முன்னாடி இதை சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஐயோ தம்பி, மச்சான்ட்ட கேட்காம எப்படி? உங்களை இங்க அமிச்சிட்டு நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் அடிச்சேன். அவர் ஏதோ மீட்டிங்ல இருக்கிறதா அவரோட பிஏ சொன்னாங்க. அதனாலதான் போனை வச்சுட்டேன். ஆமா மாமா, நான் கூட போன் அடிச்சேன். எலெக்ஷன் வருதுல, அதனால அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு. மீட்டிங்லயே தான் இருக்காரு. சின்ன குட்டி, தம்பி அதோட முடிவை தெளிவாவே சொல்லிருச்சு. உன்னோட முடிவு என்ன கண்ணு? நைனா, நான் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. ஆனா ஓ முன்னாடியும் அண்ணன் முன்னாடியும் வச்சு இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்றேன். ஆதி, நிலா, வந்துட்டீங்களா? மா, நான் வந்து வாங்கியிருப்பேன்ல, எதுக்கு 2-3 ஃப்ளோர் கீழே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? ஆமா, நான் என்ன ஒரு படியா எண்ணிக்கிட்டாட போறேன். அதான் எஸ்கலேட்டர் லிஃப்ட்னு இத்தனை இருக்கேன், அதுல தான் போயிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தீங்க. கேண்டீன் போறப்ப பார்த்தேன். அப்படியா? அப்ப என்ன பேசணும்னு கேட்டீங்களா? ஒளிஞ்சுட்டு கேட்டுட்டு தானே போனேன். அத்தை, சரி, என்ன பேசணும்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆனா 2 பேரும் சரியான ஃப்ராடுங்க தான். எங்களை தான் நீங்க ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன நீ சொன்னா நம்ப மாட்டேன்னு 2 பேரும் என்னமா நடிக்கிறாங்க தெரியுமா நம்ம கிட்ட? ஆனா 2 பேரும் தனியா விட்டதானே நல்லதா போச்சு. என் புள்ள என்னடானா, நிலா நீ இல்லாம நான் இல்ல, நீ தான் என் உலகம், நீ தான் என் கிறகம்னு சொல்லி அவங்க அப்படியே உருகிட்டான். என் புள்ள என்னடானா, நிலா நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என் உலகம், நீ தான் என் கிறகம்னு சொல்லி அப்படியே உருகிட்டான். அப்புறம் என்ன, என் பையனாவது பரவாயில்ல, உன் பொண்ணு இருக்கா பாரு, சரியான கள்ளி. சொல்றா மாமா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா. எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். வீட்டுல எப்படியாவது நைனாட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நைனாவே சொல்லிட்டாரு. பாருங்களேன், நம்மள கடவுளே சேர்த்து வைக்க போறாரு. அப்படி இப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கானே. அடியாத்தி, எப்பா உன் தங்கச்சிய பாத்தியா? அந்த காலத்து ராதால இருந்து இந்த காலத்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வரைக்கும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. என்ன நடிப்பு! மா, என்னம்மா நாங்க பேசாததெல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? என்னது, இதெல்லாம் நீங்க பேசலையா? என்ன நம்பாதானே? 2 சரியான ஃப்ராடுங்க. நான் பெத்தது ஒரு பெரிய ஃப்ராடு, நீ பெத்தது அதை விட பெரிய ஃப்ராடு. நீ பெத்தது வேணா பெரிய ஃப்ராடா இருக்கலாம், ஆனா நான் கிடையாது. மனசுக்குள்ள இருக்கிறத கூட வெளிப்படையா சொல்ல தெரியல. இவெல்லாம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்.
இந்த லட்சணத்துல இந்த டோப்பா தலையனை வர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம். எப்பதான் வெளிப்படையா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறானோ. சரி, அப்ப மச்சான் வரட்டும். ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன அவரெல்லாம் நம்பிட்டு இருந்தனா இந்த பிள்ளைங்களுக்கு வயசே ஆயிடும். எலெக்ஷன் டியூட்டின்னு கண்டிப்பா நவரவே மாட்டாரு. ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா கொஞ்ச நேரம் அவரை பார்க்கலாம். அதுக்குன்னு அவர் இல்லாம எப்படிமா கல்யாணம் பண்றது? முதல்ல அந்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஒத்துக்கணும்ல. அதுவே இல்லாம நம்ம பாட்டுக்கு இங்க பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மச்சான் வரட்டும். அப்படி இல்லைன்னா போன்லயாவது பேசுறேன். சரிண்ணே. ஆதி, நிலா, 2 பேர் முகத்தையும் பாருங்க. நல்லா சோர்ந்து போய் இருக்கீங்க. அதான் அப்பாக்கு எல்லாம் சரியாயிடுச்சுல. இப்ப வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு பொறுமையா வாங்க. விட்டா மொழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துரும் போல. நல்லா பார்த்து சொல்லுத்த. யாருக்கு மொழி பிதுங்கி வெளியே வர போகுதுன்னு? உன் பையனுக்கா எனக்கா? பாக்குறத பாரு, திருவிழால விக்கிற 50 ரூபா பொம்மை மாதிரி. ஆமா கண்ணுங்களா, 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சரி நைனா. சூர்யா, நீங்களும் வாங்க. வீட்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். நான் வரல. இல்ல சூர்யா, வந்ததுல இருந்து நீங்க சாப்பிடவும் இல்ல, ஃப்ரெஷ் அப்போ ஆகல. உங்களுக்கு இங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. வீட்டுக்கு வாங்க, முடிச்சிட்டு வரலாம். வரலன்னு சொல்றேன்ல, கேட்கலையா? அண்ணே வாண்ணே. நிலா, வரல. புரியுதா புரியலையா? சூர்யா, மனுஷரை கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ச்சே. அண்ணே. சின்ன குட்டி, நீ ஒன்னும் வருத்தப்படாத கண்ணு. அதெல்லாம் அண்ணன் சீக்கிரமா சரியாயிடுவான். நீ வீட்டுக்கு போயிட்டு வா. சரி நைனா. அம்மா, வீட்ல உங்களுக்கு ஏதாவது வேணுமா? வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஆமா ஆதி, நல்ல வேலை சொல்லணும்னு நினைச்சேன். 4-5 தட்டு, 4-5 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 6 டம்ளரு, அப்புறம் அந்த ஆப்பிள்லாம் கட் பண்றதுக்கு கத்தி, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு ஆதி. சரிம்மா, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அப்படியே ஒன்னொன்னா எடுத்து வச்சிடுறோம். சரி. அப்படியே கீர்த்தனாவையும் ஒரு கண்ணு பாத்துக்கோ ஆதி. நல்லா படிக்கிறாளா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு. நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கோம் எரும மாடு மாதிரி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நிலாமா, வா போலாம். போலாம் மாமா. என்ன பிள்ளைங்களுக்கு ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்குல்ல? ஆமா கவிதா, பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். கவிதா, பிள்ளைங்க 2 பேரும் நீ சொன்ன மாதிரி தான் பேசிக்கிச்சிங்களா? இல்லன்னு அதுங்க பேசினதை நான் கேட்டேன். அதுங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. திடீர்னு நம்ம சொல்லிட்டோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு கூட பேசிக்கல. ஆனா 2 பேருமே உனக்காக கல்யாணத்துக்கு இப்போதைக்கே சரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆயிட்டா சரியாயிடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இப்படியோ சந்தோஷமா வாழ்க்கையில இருந்துட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும் கவிதா. அதெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படாதனே. என் பையனை கூட நான் பெருமையா சொல்லிக்க மாட்டேன். ஆனா என் மருமவ நல்ல தெளிவான ஆளு. அதெல்லாம் ஈஸியா என் பையனை கவுத்துருவா. ஆனா சூர்யாவை தான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு அண்ணங்காரனா இருந்து முன்னாடி நின்று செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய மாட்டான் போலயே. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது அவன் மனசை மாத்தணும்னு. சூர்யா கிட்ட பேச இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிறது என்னோட வேலைமா. நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரிண்ணே. ஈஸ்வரி அக்கா, அக்கா. தம்பி, நிலா பாப்பா, அப்பாக்கு நல்லா இருக்காமா? நல்லாயிட்டா இருக்கா, இப்ப பரவாயில்ல. அக்கா, நீங்க என்ன பைய தூக்கிட்டீங்க கிளம்பிட்டீங்க? ஆமா தம்பி, மார்க்கெட்டுக்கு போறேன். அம்மா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் தம்பி. அப்புறம் அண்ணனே வர கூட்டிட்டு வராங்களாமே, அதனால பழம் காயெல்லாம் நிறைய வாங்கி வைக்க சொன்னாங்க. அதான் மார்க்கெட்டுக்கு போறேன் தம்பி. ஓ சரிக்கா. அம்மா, கீர்த்தனா எங்க? ஆளே காணோம். கீர்த்தனா பாப்பாவா? ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வெளியே போயிருக்காங்க தம்பி. வெளியே போயிருக்காளா? ஆள் இல்லைன்னா போதுமே, உடனே கிளம்பி எங்கேயாவது ஊரை சுத்த போயிருவாளே. வரட்டும், வந்து பேசிக்கிறேன். அக்கா, அப்ப வீட்ல யாருமே இல்லையா? ஆமா பாப்பா, இப்ப நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டுருங்க, நான் வந்துருவேன். சரிக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. எப்படா கேப் கிடைக்கும், எப்படா ஓடலான்னு நின்னுட்டே இருப்பா போல. அஷிஷோ, வீட்ல வர யாருமே இல்ல. இந்த ஆள வர நம்பி தனியா இருக்கமே. நிலாமா, நிலா, நிலா. மாமா, போய் குளிச்சுட்டு வா. நானும் குளிக்க போறேன், வந்து சாப்பிடலாம். சரிங்க மாமா. கிளம்பிட்டோம். ஆனா இப்ப கீழே போலாமா வேணாமா? ஷோ, ஒரு மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னாடி கூட மாமா கிட்ட ரொம்ப ஃப்ரீயா பேசணும். எப்ப இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து ஒரு மாதிரி இருக்கு. அவர் முன்னாடி நிக்கவும் ஒரு மாதிரி இருக்கு, அவர்கிட்ட பேசவும் ஒரு மாதிரி இருக்கு. நிலாமா, கிளம்பிட்டியா? ஷிஷோ, மாமா வர வந்துட்டாரே. மாமா, கிளம்பிட்டேன். உள்ள வாங்க. நிலாமா, கிளம்பிட்டு தான் இங்க சும்மா உட்காந்துருக்கியா? அங்க மனுஷனுக்கு பசி உயிர் போய்கிட்டு இருக்கு. வா சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஓங்கி இழுத்தன மூஞ்சில பேந்துரும். 2 நாளா சாப்பிடல நீனு. ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வா. அது வந்து மாமா. நிலாமா, என்ன பிரச்சனை உனக்கு? நான் படிக்கணும். படி, சாப்பிட்டுட்டு வந்து படி. யார் வேணான்னு சொன்னா? அது இல்ல மாமா, படிக்கணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும். லூசு, என்ன ஆச்சு உனக்கு? மாமா, உங்களுக்கே நல்லா தெரியும் என்னோட பேஷன், என்னோட கனவு எல்லாமே நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆனுங்கிறது தான். ஆனா இப்ப திடீர்னு கல்யாணம்னு சொன்னதுனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிக்கணும் மாமா.
நிலா இதை நீ சொல்லணுமா? என்னை பத்தி உனக்கு தெரியாதா? உன்னோட பேஷன், உன்னோட கனவு எல்லாமே நீ அச்சீவ் பண்ணணும். நீ கண்டிப்பா படிக்கணும். நானே உன்னை படிக்க வைக்கிறேன் நிலாமா. MBBS முடிச்சிட்டியா? அடுத்து MD பண்ணணுமா? அதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எல்லாமே நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அதை பத்திலாம் நீ எந்த கவலையும் பட வேண்டாம், சரியா? ஆ சரி. என்ன சரின்னு இழுத்துட்டு இருக்க? என்னன்னு தெளிவா சொல்லுமா. இல்ல அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. நிலாமா இங்க பாரு, இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நம்ம வீட்ல எல்லாம் பேசி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். அதுக்கு முன்னாடி எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுறேன் நிலாமா. உனக்கு இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லயும் ஒரு டைம் கொடுத்தேன். அப்பயும் நீ தெளிவா பேசல. இப்பவும் நீ பேசலன்னா வேற எப்பதான் நம்ம பேசுறது? என்ன மாமா என்ன மட்டும் சொல்றீங்க? நீங்க எல்லாமே தெளிவா பேசிட்டீங்களா? உடனே என்கிட்ட வந்துருவா. சரி நீ சொல்ல வந்ததை சொல்லு. என்ன சொல்ல வந்த? ஆ அது வந்து மாமா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு சொன்னேன்ல. அதான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே. ஆஹா அதெல்லாம் வேணாம். காசு பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க என்ன படிக்க வைக்கலனா கூட பரவாயில்ல, நானே படிச்சுக்குவேன். ஆனா ஒரு விஷயம். ஏய் சொல்ல போயாலியாடி? பசி மயக்கம் வேற ஆளை கொள்ளுது. ஏண்டி நீயும் ஒரு பக்கம் கொள்ற? என்னது புதுசா டீ போட்டெல்லாம் பேசுறீங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு யாரோ, அதனால ஆமாடாமா வாடாமா போடாமான்னு பேசினேன். ஆனா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு பொண்டாட்டி ஆக போறீங்க. அதனால வாடி போடின்னு கூப்பிடுறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஐயோ மாமா ரொம்ப ஆசையா பேசுறாரு. இப்ப போய் இவர்கிட்ட இதை பத்தி பேசினா நல்லா இருக்குமா? தப்பா எடுத்துக்கிட்டாருனா? ஹலோ மிஸ் மில்லர் நிலா, கொஞ்சம் விஷயத்த சொன்னீங்கன்னா சட்டு புட்டுன்னு பேசி முடிச்சிட்டு சாப்பிட போலாம். அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உங்ககிட்ட ரிலாக்ஸ்டாக பேசணும்னு தோணுச்சு. இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். இல்லையே, நீ ஏதோ பெருசா என்கிட்ட கேட்க வந்த மாதிரில இருந்துச்சு. ஆனா இப்ப ஏதோ மலுப்புற. சச்சா அதெல்லாம் இல்லை மாமா, நான் எதுவும் கேட்க வரல. இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கேன். நீ ரிலாக்ஸ் ஆகுற அளவுக்கு நான் என்ன சொன்னேன்? ஓ பொண்டாட்டின்னு சொன்னனே அதுவா? ம் நீ என்பதே நான் என்கிற நீயே. என் ஜாத்தியே, என் ஜாத்தியே, நீதானடி என் வாழ்க்கையே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு மார்ச் 23 பர்த்டே செலிப்ரேட் பண்ற ஃபரிசா டியரோட சிஸ்டர் நஃபீசா டியர், சங்கீதா டியரோட ஹஸ்பண்ட் பிரகாஷ் ப்ரோ, ஸ்ரீநிவி டியரோட சிஸ்டர் நதியா டியர், அப்புறம் பிரியா டியர், இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு பர்த்டே. சோ இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்குமே அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.